இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற வரையறுக்கப்பட்ட விமான நிலைய விமான சேவைகள் ஸ்ரீலங்கா தனியார் கம்பெனி தொடர்பான அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் அறிக்கை தொடர்பான விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றும் இந்த சந்தர்ப்பத்திலே 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்றுடன் இலங்கை சவுதி அரேபியாவுக்கான நேரடி விமான சேவையை வழங்கி வந்த சவுதியா, எதியாத், கட்டார், எமிரேட்ஸ் ஆகிய விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டன. தற்போது மிக உயர்ந்த கட்டணத்திலே மட்டுப்படுத்தப்பட்ட விமான சேவையை ரியாத், தமாம் ஆகிய விமான நிலையங்களுக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வழங்கி வருகிறது. அதேவேளை சவுதி அரேபியாவிலே சுமார் 3 லட்சம் பேர் எமது நாட்டைச் சேர்ந்தோர் பணிபுரிந்து வருகின்றனர். அது மாத்திரமல்லாமல் நமது நாட்டிலே இருந்து ஒவ்வொரு வருடமும் சுமார் 3500 ஹஜ்ஜாஜிகளும் 50,000க்கும் அதிகமான முஸ்லிம் உம்ரா யாத்திரிகள் நிமித்தம் சவுதி செல்கின்றனர். இடைத்தரகர்கள் அற்ற ஒரு ஒழுங்கான நியாயமான நேரடி சவுதி விமான சேவையை சவுதி அரசுடன் இணைந்து எமக்கு ஆரம்பிக்க முடியுமானால் ஹஜ் உம்ரா கட்டணங்களை 1 லட்சம் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் குறைக்க முடிவதுடன் சவுதி அரேபியா நாட்டிலே தொழில் புரியும் சுமார் 3 லட்சம் நமது இலங்கையர்களும் நன்மை அடைவார்கள். அதேவேளை சவுதி அரேபியா நாட்டிலிருந்து இலங்கைக்கு வரும் உல்லாச பயணிகளின் தொகை அதிகரிப்பதுடன் இலங்கையில் இருந்தான உள்நாட்டு ஏற்றுமதியையும் பல மடங்கு அதிகரித்து தேசிய வெளிநாட்டு செலவாணிகளையும் வருவாயை பல மடங்கு அதிகரிக்க முடியக்கூடியதாக இருக்கும். அதே போலதான் ஏனைய விமான நிலையங்களை தொட்டு செல்லும் விமான சேவையினால் நமது இலங்கை மக்கள் 15 மணித்தியாலம் அல்லது 20 மணித்தியாலங்கள் கொழும்பு அபுதாபி, கொழும்பு துபாய், கொழும்பு பஹ்ரைன், கொழும்பு ஷார்ஜா, கொழும்பு கத்தார், கொழும்பு ஓமான் ஆகிய விமான நிலையங்களில் தாமதித்து தங்கி சவுதி அரேபியாவுக்கு செல்லும் நிர்பந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் கௌரவ விமல் ரத்நாயக் அவர்கள் சவுதி அரேபியாவின் தொழில் புரியும் எமது இலங்கை நாட்டைச் சேர்ந்த 3 லட்சம் பேரின் நன்மை கருதியும் தொடர்ச்சியாக இலங்கையிலே உம்ரா ஹஜ் கடமைகளை நிறைவேற்றச் செல்லும் 85,000 முஸ்லிம் மக்களின் நன்மை கருதியும் ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்டுள்ள இலங்கை சவுதி அரேபியாவுக்கான நேரடி விமான சேவை சவுதியா, எதியாத், கட்டார், எமிரேட்ஸ் ஆகிய விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனால் நமது நாட்டுக்கான பொருளாதார வளர்ச்சி மாத்திரமல்லாமல் நமது நாட்டிலே ஒரு பொருளாதாரத்துக்கு பெரும் பங்காற்றி வருகின்ற லட்சக்கணக்கான இலங்கையினுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருந்திருக்கிறது. இது நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை முன்வைக்குமாறு மக்கள் பிரிவு என்ற வகையிலே இந்த வெளிநாட்டிலே வாழுகின்ற நமது இலங்கையர்களும் முறையிட்டார்கள். ஆனால் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் அதை தாமதித்தோம். எனவே நல்ல ஒரு சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறதுனால் இலங்கைக்கும் சவுதிக்குமான நேரடி விமான சேவையை நாங்கள் உருவாக்கி ஜித்தாக்கு எல்லா மக்களும் போகக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக வடகிழக்கு மாகாணங்களிலே விமான சேவைகளை ஆரம்பித்தல். கடந்த காலங்களில் பயங்கரவாதம் இருந்த காலத்தில் கூட வடகிழக்கு மாகாணங்களுக்கான உள்ளூர் விமான சேவைகள் நடைபெற்று கொண்டிருந்தன. உதாரணத்துக்கு நீண்ட காலமாக ரத்மலான விமான நிலையத்திலிருந்து அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் பலாலி பிரதேசங்களுக்கான உள்ளூர் விமான சேவைகள் ஒரு வாரத்தில் 3 தடவைகள் சேவையில் எடுத்தப்பட்டன. இதனால் வடகிழக்கிலே வாழுகின்ற வடகிழக்கு மாகாண மக்கள் மாத்திரமன்று வடகிழக்கு செல்கின்ற வெளிநாட்டவர்கள், உயர் அதிகாரிகள், தனவந்தர்கள், தொழில் வழங்குவோர் போன்றவர்களும் அந்த உள்ளூர் விமான சேவை ஊடாக பாரிய நன்மைகளை அடைந்தார்கள். ஆனால் அந்த சேவையை மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று வடகிழக்கு மக்கள் சார்பிலே நான் இந்த கோரிக்கையை வைக்கின்றேன். கடந்த காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு, பொத்துவில், அருகம்ப பிரதேசங்களிலே வரையறுக்கப்பட்ட விமான நிலைய சேவைகள் ஸ்ரீலங்கா தனியார் கம்பெனிகள் சி பிளேன் சேவையினை நடத்தி வந்தது. இச்சேவையினை தற்போது இடைநிறுத்தியுள்ளது. எனவே இவ்வாறாக இடைநிறுத்தப்பட்ட சி பிளேன் சேவையை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை தனியார்களை ஊக்குவித்து தனியார் விமான சேவைகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் விமானத்துறைக்குரிய அமைச்சர் அவர்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி
அந்த பொத்துவிலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாநிலத்திலே இலங்கையில் ஒரு உல்லாச பிரயாணிகளுக்குரிய அருகாம்பு இருக்கின்ற பிரதேசம். அந்த பிரதேசங்களில் வெளிநாட்டுக்காரர்கள் மாத்திரமல்லாமல் கொழும்பில் இருக்கின்ற தனவந்தர்கள் ஏனையவர்களும் அந்த சீப்ளைன் சர்வீஸிலே பிரயோசப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதனை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை கௌரவ விமானத்துறை அமைச்சர் அவர்கள் இப்போதிருந்தே அதுக்குரிய திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாடு நல்ல நிலைக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வருகின்ற போது இவ்வாறான வசதிகளை நாங்கள் உருவாக்கி கொடுக்கின்ற போது இன்னும் எமது நாட்டுடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் கிழக்கு மாநிலத்துடைய வீதி அபிவிருத்தி அமைச்சராகவும் நீர்ப்பாசன அமைச்சராகவும் கௌரவ தலைவர் அவர்களே நான் 2 தடவைகள் கிழக்கு மாநிலத்திலே பணி செய்திருக்கின்றேன். எல்லா இன மக்களுக்கும் ஜாதி பேதம் இல்லாத வகையிலே நான் பணிகளை செய்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே எனது சொந்த ஊரான அட்டாளைச்சேனையிலே ஒரு இயற்கையான ஆறு இருந்தது. நான் நினைக்கிறேன் கிழக்கு மாகாணத்திலே ஒரு ஊருடைய ஆரம்பத்திலிருந்து ஒரு ஊர் முடிகின்ற வரையிலே ஒரு இயற்கையான ஊருக்கு நடுவால் ஒரு ஆறை நான் காணவில்லை. நான் கிழக்கு மாகாணம் எல்லா இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஆறுகள் இருக்கிறது, ஆற்றுக்குள் ஊர் கிராமங்கள் இருக்கிறது, பிரதேசங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த இயற்கையான அந்த ஆற்றினை நாங்கள் மிகவும் அகலமாக்கி அழகுபடுத்தி ஒரு சீப்ளைன் சேவிசை செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அரசியல் மாற்றங்கள் ஏனைய காரணங்களால் அது நிறைவு பெறவில்லை. ஆனால் இப்போது நல்ல சூழ்நிலை வந்திருக்கிறது. எனவே அட்டாளச்சேனையில் கூடாவத்தை ஆற்றிலே அந்த சீப்ளைன் திட்டத்தை செய்யாவிட்டாலும் அட்டாளச்சேனை அக்கரைப்பட்டி பிரதேசத்திலே சம்பு கலம்பு என்ற பெரிய ஆறு இருக்கிறது. அதுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது. அக்கரைப்பட்டி பட்டியாய்ப்பட்டியிலிருந்து அட்டாளச்சேனை சம்பு கலப்பு வரை ஆறாக இருக்கிறது. எந்த நேரமும் தண்ணி இருக்கிறது இக்கினியாக்கலையுடைய. எனவே அந்த சம்பு கலப்பு பிரதேசத்திலே நாங்கள் அந்த சீப்ளைன் வசதியை அந்த மக்களுக்கு செய்கின்ற போது பொருளாதார வசதி மாத்திரமல்லாமல் உல்லாச பிரயாணத்துறையை சேர்ந்தவர்கள் வருவார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற காணிகள் உல்லாச பிரயாணத்துறைக்குரிய அதுக்காக அபிவிருத்தி செய்யப்படும். எனவே அதனை நீங்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த நல்ல பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தே பாராளுமன்றத்திலே இருந்து இங்கே இப்போ உரையாற்றுகின்ற சிலருடைய பேச்சுக்களை கேட்கின்ற போது காலையில் இருந்து நான் முந்தியும் ஒரு தடவை சென்றிருக்கிறேன். பாராளுமன்றம் இங்கே இந்த பாராளுமன்றம் ஒரு வரலாற்று பாராளுமன்றம். உங்களுக்கு சொல்கிறேன், 10வது பாராளுமன்றம் அது அதிவிசேடமான ஒரு பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றத்திலே எத்தனை தலைவர்கள் பேசியிருப்பார்கள், எத்தனை சமூகங்களுடைய தலைவர்கள் பேசியிருப்பார்கள். அதில் ஓசைகள் எல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்றத்திலே காத்துக்களில் இருக்கும். இந்த நாட்டிலே ஒவ்வொரு சமூகம் தொடர்பான விஷயங்கள் வரலாறுகள் எல்லாம் இந்த பாராளுமன்றத்திலே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை இறைவன் தந்திருக்கிறார். இந்த 10வது பாராளுமன்றத்திலே 150க்கும் மேற்பட்டவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்து பெரும் பரம்பரை தலைவர்களும் கோடீஸ்வரர்களும் தோற்கடிக்கப்பட்டு இந்த பாராளுமன்றத்திலே 225 பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். இது இறைவனுடைய தீர்ப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வளத்தை இந்த பாராளுமன்றத்திலே பேசுகின்ற உறுப்பினர்கள் மத்தியிலே ஒரு இணக்கப்பாடு இருக்க வேண்டும், ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். ஒரு பாராளுமன்ற நீங்கள் யாராவது நினைத்திருப்பீர்களா அனுரா குமார திசாநாயக்கா அவர்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வந்திருப்பார் அவர் நினைச்சிருப்பாரா? இல்லை. ஆனால் அவர் ஒரு எதிர்க்கட்சியிலிருந்து நீண்ட காலமாக போராடினார், நியாயத்துக்காக போராடினார், குரல் கொடுத்தார். காலப்போக்கில் 159 பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இங்கே அமைச்சராக இருக்கிற யாராவது நினைக்கிறீங்களா அவங்கள வாழ்நாளில் நீங்கள் அமைச்சராக வேண்டும்? இல்லை. அனுரகுமார திசாநாயக்கா என்ற ஒரு தனியாக ஆளுமையுடைய விசுவாசத்தின் காரணமாக இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களித்து நீங்கள் அமைச்சர்களாகவும் சபாநாயகர்களாகவும் பிரதி அமைச்சர்களாகவும் இருக்கிறீர்கள். කතානැතුමා මම මේ සභාව සම්බන්ධව කතා කරන්නේ මගේ ප්‍රශ්න කතා කරන්නේ අන්තිමේ මේගොල්ලෝ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමාලා හොඳට කතා කරන්නේ උදේ බලන්න කවුරුයක් තියෙන්න ඕනේ මොනවාරි ප්‍රශ්නක් තියෙනවා නම් කරුණාකරලා කතා කරන්නේ විසඳුම දෙන්න කියලා ආණ්ඩු පක්ෂයට ඉල්ලන්න බේස්ස කට්ටියත් එක්ක ආණ්ඩු පක්ෂ හොඳට ඉන්න ඕනේ මේක අර පොඩි ළමයි උදේ බලන්න කොච්චර පාසල් ළමයි මෙතන බලාගෙන හිටියා අපේ සභා කටයුතු ඒ වෙලාවට අපි මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමාලා ගහ ගන්නවා කුණු වරපින් කියන්නේ ඒ වචන කරුණාකරලා හරි හොඳ නෑ ඒක කරුණාකරලා ඒ සභාපතිතුමාලා තමයි ඒක කන්ට්‍රෝල් කරන්න ඕනේ කවුරුත් කමන්නේ
ඒ නිසා අනාගතයේ කරුණාකරලා උදේ පාන්දර 500ක් විතරයි කට්ටිය හිටියා. පාසල් ළමයි. මොකද කියන්නේ ඉස්කෝලේට ගිහලා. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමනි කාල වේලාව අවසන් වෙනවා. විනාඩියක් දෙන්න. පාසල් ඔක්කොම කියන්නේ මොකද්ද? පාර්ලිමේන්තුවේ ගියා මේගොල්ලෝ ගාක් ගත්තා නැත්නම් මොනවාරි නරක වචනක් කිව්වා කියලා තමයි කියන්නේ. ඒ නිසා පාර්ලිමේන්තු කටයුතු කරනකොට ඔක්කොම පරිස්සමින් ඉන්න කියලා මම ඉල්ලීම කළා මම නිවෙන්න ඕන.